வருங்கால காவல்துறை அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். அதாவது எவன் ஒருவன் தன்னால முடியும் என்று முயற்சி செய்கிறானோ அவன் முனிவன் ஆகிறான். அதாவது தன்னால முடியாது என்று முயற்சி செய்யாமல் இருப்பவன் முட்டாள் ஆகிறான். இப்படி யாருப்பா சொல்லியிருப்பா? சரியா, தன் முழுமூச்சா முடியாத ஒரு செயலை கூட முயற்சி செஞ்சு பாக்குறாங்க பாத்தீங்களா, அவன் பெரிய முனிவர் தானே. முனிவர்னா அறிவாளி. முனிவருக்கு எடுத்துக்காட்டுலாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. அதான் முயற்சியே செய்யாம சரியா வாழ்க்கையில் உயர்நிலை என்னன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் முட்டாள்னு யார் சொல்லியிருப்பா? யாரெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் தான் சொல்றேன். சரிங்களா, அதனால ஒரு முயற்சி ஒன்றை மட்டும் குறிக்கோளை வச்சு வெறித்தனமா படிங்க. சரியா, நம்மளால முடியாத ஒன்று கிடையவே கிடையாதுப்பா. சரியா, இந்த காம்படிட்டிவ் தேர்வு படிக்கிற எல்லாருமே முடியாது, நடக்காது, புரியல, சரியா, வராது, இந்த வார்த்தையை நம்ம அகராதுன்னு எடுத்துடணும். சரிங்களா, அதாவது ஒன்னே ஒண்ணு நம்மளால முடியும், ஜெயிக்கலாம், இந்த ஒரே நம்பிக்கை மட்டும் படிச்சுன்னு வச்சுங்க, உறுதியா வாங்கிடலாம். அது எடுத்துக்காட்டு தான் நம்ம தம்பி தான். சரியா, தேனியை சேர்ந்தவர் விக்னேஷ். அதாவது முதல் முயற்சியும் கூட 21 வயசு. சரியா, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் பாத்துங்க. 21 வயசுல ஒரு பையன் எஸ்ஐ ஆயிருக்காருன்னா அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது நம்ம புக்கை படிச்சிருக்காரு. சரிங்களா, அதெல்லாம் எவ்வளவு ஒரு வைராக்கியம் பாரு. நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன சேட்டைகள் பண்ணுவோம், அதெல்லாம் ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு பையன் காலேஜ் உங்களுக்கு தெரியும், பிஇ படிச்சாவே உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு சப்ஜெக்ட் அதிகமா இருக்கு. ஏன்னா காலையில 8 மணிக்கு போய் 5 மணிக்கு தான் விடுவாங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். அதையும் தாண்டி ஒரு பையன் நீங்க படிச்சு வந்திருக்காருன்னா பாருங்க எவ்வளவு வைராக்கியத்தோட படிச்சிருக்காருன்னு. அந்த ஒரு வைராக்கியம் தான் அது இன்னைக்கு பெரிய ஒரு சாட்சியாளராக அந்த ஊருக்கே நான் பெரிய பெருமை, அப்பா அம்மாவுக்கு பெருமை. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் பாத்துங்கப்பா. 20 வயசுல ஒரு பையன் எஸ்ஐ ஆரான்னு வச்சுங்க, குறைஞ்ச என்ன இல்ல, அடுத்த ப்ரமோஷன் ஒரு இன்ஸ்பெக்டரா. சரிங்களா, இப்படி 4 டிஎஸ்பி எஸ்பின்னு சொல்லுவாங்க. இவரோட ரிட்டையர் ஆகும்போது எஸ்பி அளவுக்கு போயிடலாம். சரிங்களா, அது என்ன இல்ல, கடினமா உழைக்கணும். சரியா, 3 மாசம் இப்படி படிச்சு வந்திருக்காருன்னா என்னது, உங்களுக்கு எஸ்ஐ தேர்வுக்கு இன்னும் 6 மாசம் மேல இருக்கு. சரியா, இது இங்கிட்டு ஒரு 1.5 மாசம் இருக்கு, அங்கிட்டு கால்ஃபர் பண்ண பரவனா வருவாங்க, அங்கிட்ட ஒரு 3 மாசம் தருவாங்க. அதனால நம்பிக்கை மட்டும் தலைவிடா படிங்கப்பா. சரியா, ஏன் சொல்றது, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வராது. சரிங்களா, எனக்கு அவசியம் தேவையில்லை தான். சரிங்களா, ஏன் சொல்ல வரேன்னா அதாவது கடினம் படிக்கணும். சரியா, படிச்சா மட்டும் இருக்கு, உறுதியாக நம்மளுக்கு வந்து ஜாப் இருக்கு, அது எந்த வகையான மாற்றுக்கிறதும் கிடையாது. அதனால நான் நம்புறீங்க உரித்த ஒரே ஒரு நம்பிக்கையோட மட்டும் படிங்க. சரிங்க, எல்லா நாளும் முடியும் தான். சரியா, அதனால நம்ம விக்னேஷ் நம்பிக்கணும்னா பண்ணிக்கலாம். மிகப்பெரிய நம்ம கணினி ஐஎஸ் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரியா, சிலதான் பேசணும் சார், உருட்டுவாங்க. சரியா, அந்த வார்த்தை யாரு கண்டுபிடிச்சாலும் தெரியல. சரியா, அதனால என்னது நம்பரை செக் பண்ணி பாத்துங்கப்பா. சரியா, உங்ககிட்ட அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு தேவைன்னாது ஒரு மோட்டிவேஷனை பயன்படுத்திக்கிட்டு சரியா அப்படியே செக் பண்ணி போய் நம்பர் போட்டு பாத்துங்க. சரிங்களா, 4502-192. சரியா, அந்த நம்பர் போட்டு பாருங்க. நம்ம என்ன பண்ணிருப்பாரு நம்மளுக்கு ஏஆர். சரிங்களா, இது தாலுக்கு சார், தாலுக்கு எஸ்ஐ. சரி, இது அதுக்கு மேல வேற லெவலு. சரிங்களா, நல்லா பாத்துங்க. அதனால நம்பிக்கை மட்டும் படிங்க. நம்ம கணினி ஐஎஸ் அகாடமியில உங்களுக்கு என்ன வரக்கூடிய ஒரு என்னது உங்களுக்கு கேப்டன் பேர்ல ஃப்ரீ உங்களுக்கு வந்து யூடியூப் கிளாஸஸ் தான். சரியா, முன்னாடியே கேள்விப்பட்ட வாய்மை துணிவு மிகப்பெரிய நம்மளுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருந்துச்சு. அந்த பேஜில் படிச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு எஸ்ஐ இருக்காங்க. சரிங்களா, விரைவில் உங்களுக்கு அவங்க எல்லாரும் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதனால நல்லா நம்ம சேனல் மட்டும் கரெக்டா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது முழுக்க ஃப்ரீயான யூடியூப் கிளாஸ் தான். ஒவ்வொரு நாளும் தினம் உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு தினம் தானே உங்களுக்கு 5 மணிக்கு நான் வரும் நம்ம கிளாஸஸ். உங்களுக்கு ரெகுலரா ஒவ்வொரு ஸ்டாஃப்மே உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புகள் இருந்து. சரிங்களா, மெயின் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு பயப்படாம படாதீங்க. சிலபஸ் அப்படியே கேட்கிறாங்க. சரியா, இந்த மேக்ஸிமம் கொஸ்டின் முழுக்க ஏன் இந்த வீடியோனா கொஸ்டின் அனலைசிஸ். இன்னமும் நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தோம்னு வந்த ஸ்டூடெண்ட் எல்லாரும் சார் என்ன எதை படிக்கிறது, சரியா புக்கை படிக்கவா, சரியா நம்ம கூட நோட்ஸ் படிக்கவா, இல்ல புக் பேக் படிக்கவா, பாக்ஸ் படிக்கவா, எப்படி சார் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு கேட்கறாங்க. சரியா, அதுக்கு தான் மிகப்பெரிய எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஐடியாவா இருக்கு. சரிங்களா, இது மட்டும் நீங்க லைட்டானது ஒரு மாடல் பார்த்துட்டு இதுபடி படிச்சாலே போதும். போனோட்ட கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் சிலபஸ் இருக்குதா. சரிங்களா, புக் பேக், பாக்ஸ், சரிங்களா, வேற என்னது முக்கியமான அந்த அண்டர்லைன் வார்த்தைகள் இது படிச்சா பண்ணிடலாம். இது படிச்சா நீங்க 100 மதிப்பெண் எடுத்துக்கலாம். எல்லாமே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதுக்குள்ள தான் கவர் ஆயிருக்கு. அதற்கான ப்ரூஃப் தான். சரியா, அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, அதனால பாருங்க. இது முன்னாடி இருக்கிறது நம்ம டிஎன்எஸ் போர்டு சிலபஸ் தான். சரிங்களா, நம்மளுக்கு சிலபஸ்ல எஸ்ஏ தேர்வுக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. சரிங்களா, முதல் தமிழ் தகுதி தேர்வு. அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பயப்படுவாங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கு பயப்படுவாங்க, என்ன சார் படிக்கிறேன்னு. சரியா, ஒண்ணுமே கிடையாது. 9th 10th நீங்க ஸ்கூல் புக் வச்சிருந்தா படிங்க. அது உள்ள வச்சுக்க நம்ம கணினி புக் வாங்க. சரியா, கிட்ட 150 பேஜஸ் தான் இருக்கு தமிழை பொறுத்த அளவுக்கு. அதை ஒரு நாளைக்கு 5 பேஜ் படிச்சுங்க 15 நாளே படிச்சலாம். சரியா, போனோட்ட 100 கொஸ்டின் 80 கொஸ்டின் புக்ல தான் இருக்கு. சரியா, சும்மா அடிச்சு கூட கிடையாது, ப்ரூஃப் எல்லாம் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அதை போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்மள செக் பண்ணி பாத்துக்கலாம். சரியா, நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த மாதிரி. சரியா, அந்த நம்பிக்கை இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால உங்க நம்பிக்கையை விதைக்கிறது. சரியா, நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா நீ நம்பிக்கை நீ பாஸ் பண்ணி நினைச்சா நீ பாஸ் ஆயிரும். சரி, அது எந்த வகையான மாற்றுக்கிறதும் கிடையாது. சரியா, பாத்துங்க.
அதே மாதிரி இது உங்களுக்கு சிலபஸ் கொடுத்திருப்பாங்க எழுத்து இலக்கணம் சரியா. நீங்க தமிழ் படிக்கணும் ஆசைப்பட்ட முதல் எழுத்துக்கள் 6வது இருக்கு சரியா, வேற 9th இருக்கு 10th இருக்கு எழுத்துக்கள் இருக்கு. அதை மட்டும் நீ படிச்சே போதுமான 2 மதிப்பெண் கேட்டாங்க போன எக்ஸாம்ல உங்களுக்கு ப்ரூஃபோட இருக்கு சரியா. அதே மாதிரி தான் ஈஸியா வாங்கிடலாம். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜஸ்ட் 40 மார்க் மதிப்பெண் வாங்கினாலே போதுமானதான். இதை வச்சு நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் சில எல்லாம் ஃபெயில் ஆகிற ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு கொஸ்டின் ஒத்தையாரிட்ட சுத்தி விட்டா 30 கொஸ்டின் வருமே, ஒரு 10 கொஸ்டின் படிக்காம தமிழ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வட்டம் எஸ்ஏ நிறைய தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபெயில் சரியா. ரொம்ப வேதனையாவும் இருந்துச்சு சரியா. என்ன பண்றது சரி பாத்துங்க. அதே மாதிரி இலக்கியம் தான் சரி, உங்களுக்கு எல்லாமே இருக்கு. நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கீழே வைக்க சொல்றேன், நீங்க பாத்துங்க. நம்மளுக்கு மெயினா ஜிகே தான் சரியா. ஜிகே மட்டும் நீங்க ஏத்தி அடிச்சா மட்டும் தான் சரியா. ஜிகேல எந்தெந்த டாபிக் என்னென்ன கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ரூஃப் தான் பார்க்க போறோம். எல்லாமே பாக்ஸ் கொஸ்டின் சரியா. தாராளமா என்ன பண்ணலாம், படிச்சுட்டு இந்த பிடிஎஃப் டவுன் பண்ணி வச்சுட்டு என்ன ஒரு நம்பிக்கைக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா போடுறது சரியா. அதனால தைரியம் என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே சிலபஸ் நடத்துவாங்க. அதனால 3 மாசத்துல பாஸ் பண்ணிடலாம் சரியா. நம்மளுக்கு விக்னேஷ் பெரிய நம்மளுக்கு சாட்சியா இருந்திருக்காரு சரியா. நல்லா பாத்துக்குங்க. சரி, இதுல மொத்தம் உங்களுக்கு பார்ட் 2ல உங்களுக்கு மொத்தம் 140 வினாக்கள் இருக்கு சரி. 140 வினாக்கள் ஒவ்வொரு கொஸ்டின் அரை மார்க் சரி. எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு அரை மார்க் இருக்கு. இந்த அரை மார்க்கை வேலையை விட்டவங்க ஒரு 500 பேர் இருக்காங்க சரியா. ஒரு இன்டர்வியூ போயிட்டு அரை மார்க்ல போனவங்க 500 பேருக்கு மேல இருக்காங்க சரியா. இந்த ஒவ்வொரு மார்க்குமே நம்மளுக்கு ஒவ்வொரு அரை மார்க்கு 0.5 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தெளிய உட்காந்து படிக்கணும் சரியா. அது பாருங்க, உங்க 2.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க சரியா. உங்களுக்கு பகுதியா பொது எத்தனை கொஸ்டின் இருக்கு, அது 80 வினாக்கள் இருக்குப்பா. ஜிகே பொறுத்தளவுக்கு 80 வினாக்கள் இருக்கு. அது மதிப்பெண் கன்வெர்ட் பண்ணுவோம் 40 மதிப்பெண் சரியா. அந்த 40 மதிப்பெண்ல அது உங்களுக்கு கீழே வரும் பாரு சரி. எந்தெந்த டாபிக் அதிகமா கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் உங்களுக்கு உளவியல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 60 வினாக்கள் இருக்கு. 60 வினாக்கள் 40 கொஸ்டின் அது உளவியல் தான் சரியா. மேக்ஸிமம் மட்டும் அதிகமா கேட்கல, வரலோட என்ற அளவுக்கு ஒரு 2-3 மேக்ஸிமம் கேட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாமே ரீசனிங் தான் சரிங்களா. உளவியல் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு, பெரிய யோசிக்கிற மாதிரி தான் கேட்கல. 2019 கொஸ்டினா ரொம்ப எஸ்ஏ கொஸ்டின் ரொம்ப டஃபா இருந்துச்சு. வரக்கூடிய எக்ஸாம் எல்லாம் ரொம்ப ஈஸியா கேட்கறாங்க. ஏன் தெரியுமா கேட்கறாங்க சரியா. நம்மளோட ஒரு பையன் ஒருத்தவன் சொன்னார் சரி, எக்ஸாம் முடிச்சுட்டு சார் நான் எதுவுமே படிக்கல, நான் தொடர்ச்சியா வந்து ஒரு 3 மாசம் தான் படிச்சேன், ஆனா 105 கொஸ்டின் போட்டுருக்கேன் சார். அதை ஒரு பெருமையா சொல்றாரு சரி. எதுவுமே படிக்காம ஒரு 3 மாசம் மதிப்பெண் வாங்கிடுனா அடுத்த எஸ்ஏல நான் மாநிலத்தில் முதலிடம் வந்துருவேன் சொல்றாரு சரி. இதெல்லாம் என்ன காரணம், ஒரு டிஎன்பிசி போர்டா இருந்தாலும் டிஎன்எஸ் இருந்தாரு ஒரு மனதுல எண்ணங்களை விதைக்கிறாங்களா, நல்ல எண்ணங்களை விதைக்கிறாங்களா. கண்டிப்பா அது நம்மளோட ஸ்டூடெண்டோட ஒரு வாழ்க்கையை நான் என்கரேஜ் பண்ற முக்கிய குறிக்கோளா இருக்கு சரி. இப்ப கூட ஜூன் மாசம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு அது சொல்லாம கூட இருக்காங்க. டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூங்கிட்டு இருப்ப, எப்ப வரும் தெரியாது. ஆனா இப்ப பரவாயில்ல நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க சரியா. ஆனா டிஎன்எஸ் போர்டை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு என்னது இப்ப இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க கோயில் கட்டி கும்பிடலாம் சரிங்களா. முன்னாடி இதெல்லாம் எக்ஸாம் வரப்போகுது, உட்காந்து படிங்க மக்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆறுதல் வாங்குறாங்க பாத்தீங்களா சரியா. சரி பாத்துங்க. இதுதான் பொது அறிவை பொறுத்த அளவுக்கு இயற்பியல் வேதியியல் இந்தந்த டாபிக் அப்படியே கேட்டிருக்காங்க சரி. அதை நம்ம பார்க்க போறோம். சிலபஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கு, இதை வாசிக்க விரும்பல சரியா. அமிலங்கள் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம டார்கெட் வீடியோல நிறைய பேர் பார்த்து 2 கொஸ்டின் அமிலங்கள் கேட்டாங்க. அமிலங்கள் எல்லாமே நம்ம அடிச்சிருந்தாங்க சரியா. அதனால தொடர்ச்சி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்து அது வரலாறு பொறுத்தளவு சிந்து சம நாகரிகத்துல இன்றைய நவீன இந்தியா குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், ஐயனம் ஃபுல்லா இந்த வரலாறுக்குள்ளே வந்துரும் சரி. அதை வச்சு பாத்துக்குங்க. அதே புவியியல் பொறுத்த அளவுக்கு சிலபஸ் தான். இந்த பருவமழை, காலநிலை, பயிர்கள் சொல்லுவாங்க. இதுல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் ப்ரூஃப் போட்டு சொல்றேன். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு, பொது அறிவு உங்க சிலபஸ் கையில வச்சிருப்பீங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்க சொல்றேன், அது நீங்க இப்ப டவுன் பண்ணி பாத்துங்க சரியா. இப்ப இதுல என்ன பார்க்க போறோம்னா பொது அறிவை பொறுத்தளவு பாருங்க. வேதியியல் சரியா, இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் உள்ள கண்டுபிடிப்புகள் சரியா மற்றும் படைப்புகள், விஞ்ஞானிகள் மற்றும் அவரின் பங்களிப்புன்னு சொல்லிட்டு சிலபஸ் அழகா கொடுத்திருக்காங்க. அந்த சிலபஸ்ல போனவட்டான் சரியா. இது எல்லா கொஸ்டினுமே சிலபஸ் இருக்கிறதாப்பா சரிங்களா. போனா எதில் கேட்டாங்க, கண்டுபிடிப்பு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, உணவு ஊட்டச்சத்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, தனிமங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அமிலங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, உப்புக்கள் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஏதாவது நீங்க என்ன படிக்கணும்னா அந்த உப்புக்கள் முதல் பார்க்கணும். அந்த உப்புக்கள் அமிலங்கள் எங்கெங்க இருக்கு, 8ஆம் புக்கு இருக்கு, 9ஆம் புக்கு இருக்கு, 10ஆம் புக்கு இருக்கு, எடுன்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை பேஜ் வரும், ஒரு 20 பேஜ் வரும். அந்த 20 பேஜ் நான் அப்படியே தலைகீழ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் சரியா. இது எல்லாம் சேர்த்து நம்ம டார்கெட் வீடியோ போட்டிருந்தேன். அது ஃப்ரீயா இருந்தா போருங்க. அவ்வளவு வகையான ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் முக்கியமான வார்த்தைகளா இருந்துச்சு சரியா. சரி பாருங்க, அதன்படி உங்க கொஸ்டின் கேட்கறாங்க சரி. இப்ப என்ன இதுல பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, மாறா விகித விதி, கேத்தோடு கதிர்கள், ஆனோடு கதிர்கள், நியூட்ரான், இது எல்லாமே கண்டுபிடிப்புகள் சரியா. கண்டுபிடிப்பு எங்க இருக்கு, முத வரிதான் இதான் சரியா. இயற்பியலே, வேதியியலே, உயிரியலே கண்டுபிடிப்புகள் இருக்கா சரியா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், 6வது 10 வரைக்கும் படிங்க சரியா. 10th 11th 12th அவங்க கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கல, அதனால அதிகம் போக வேண்டிய அவசியம் வரா. இது மட்டும் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டாவே என்ன
போதுமான. பாஸ் பண்ண நினைச்சீங்கன்னா 6 to 10 சரியா. நான் உள்ள ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஸ்டேட் வந்து 10 ரேங்க்ல வரணும்னு ஆசைப்பட்டேன்னா 11th நல்லா படிக்கணும். ஆனா புக் பேக் என்ன படிச்சுக்கணும், கண்டி படிச்சுக்கணும், பாக்ஸ் கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கணும் சரியா. நீங்க உள்ள போயிட்டு படிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை சரியா. சரி பாத்துங்க. உங்களுக்கு இது என்ன கொஸ்டின், மாறா விகித விதி. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நியூட்ரான நம்மளுக்கு 1000 சொல்லியிருப்பேன் நானே சரியா. நியூட்ரான ஷார்ட் 4வது 2 ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஏன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், குறிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா. சரி அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். சரி இது எங்க இருக்குன்னா, இது எங்க இருக்கு பாரு, அணுக்கரு இயற்பியல் 10வது பாடம் தான் சரியா. பாக்ஸ்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அந்த பாத்தீங்கன்னா இது 9th புக்ல பாக்ஸ்குள்ள இருக்கு. ஜேம்ஸ் ஹார்டிங் நியூட்ரானை கண்டறிந்தார். அதே மாதிரி புரோட்டானை யார் கண்டுபிடிச்சாரு, எலக்ட்ரானை யார் கண்டுபிடிச்சாரு சொல்லிட்டு 10th புக்ல இருக்கு சரிங்களா. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மெஜாரிட்டி சயின்ஸ் கொஸ்டின் 10th புக் தான். அதாவது சயின்ஸ் பொறுத்தவரை 28 கொஸ்டின் 28 கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. அந்த 28ல 11 கொஸ்டின் அது பாக்ஸ் கொஸ்டின் தான் சரியா. அப்ப நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம அகாடமில பாக்ஸ் கொஸ்டின் படிக்க உள்ளே விட மாட்டான் சரியா. உங்களுக்கு தெரியும், ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதன்படி நான் பாக்ஸ் கொஸ்டினுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் சரியா. 11 கொஸ்டின் பாத்துங்க சரியா. சயின்ஸ் வராதவங்க கூட நான் பண்ணிடலாம், அங்கிட்டு 11 கொஸ்டின் ரைட்டா போட்டு ஒத்தையாட சுத்தி விட்டான ஒரு 5 கொஸ்டின் வந்துடும், ஒரு 16 கொஸ்டின் ஈஸியா அடிச்சிடலாமா. சரி பாத்துங்க. அடுத்து பாருங்க, அடுத்து இதுல எந்த டாபிக் கொடுத்திருக்காங்க, அடுத்து கண்டுபிடிப்புகள் தான் சரியா. இது எங்க இருக்கு, அதே 10வது பாடத்துல சரி. இந்த 10வது பாடத்துல என்னது, ஜோஹன் லிப்ரேஷ் என்பவர் முதல்ல தொலைநோக்கியை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதான் முதல்ல தொலைநோக்கி கண்டுபிடித்தவர் உருவாக்கி வர்றார். இந்த வரி அப்படி அச்சுமாறாம கேட்டிருக்காங்களா சரியா. அதனால என்ன பண்ணலாம், ஸ்கூல் புக்ல சரியா, ஸ்கூல் புக்க தலையில உட்காந்து படிச்சு வச்சுங்க. ஆப்ஷன் ஏ ஜோஹன் லிப்ரேஷே வருமா. சரி நல்லா பாத்துங்க, இது சயின்ஸ். நான் ஒரு மாடலுக்கு சாம்பிள் ஒரு கொஸ்டின் வச்சேன். விரைவில் நான் பண்ணலாம், ஒவ்வொரு கிளாஸுக்கும் நான் தனித்தனியா நான் உங்க வேர் டு ஸ்டடி கொடுக்கலாம் சரியா. அது பின்னாடி கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டே வாங்க. கடைசியில உங்களுக்கு என்ன இருக்கு, மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்து இருக்கு சரியா. சரி பாருங்க, அதே ஒளிதான பார்த்தா அந்த பாடம் எதுல கேட்டிருக்காங்க, 10th பாடத்துல ஒளியியல் பாடத்துல கேட்டிருக்காங்க சரியா. அடுத்து பாருங்க, வரலாறு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து இன்றைய நவீன இந்தியா வரை கொடுத்திருக்காங்களா. அதுல வரலாற்று நிகழ்வுகள், இது வரலாற்று நிகழ்வும் போது எல்லாமே வந்துரு. வரலாற்று நிகழ்வு வேலூர் புரட்சி, சிப்பாய் புரட்சி, அதே மாதிரி வேலு நாச்சியார், இவங்க எல்லாம் வரலாற்று சேர்ந்தவங்க. வரலாற்று சேர்ந்தவங்க என்னது, இதெல்லாம் கேட்கலாம். காளையர் கோவில் எப்ப கொல்லப்பட்டாங்க சரி, இது வரலாற்று சம்பவங்கள் சரி. கோபா நாயக்கர், வேலு நாச்சியார் எப்போது வந்து இளம் சிவகங்கை கைப்பற்றினாங்க, இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள் தான் சரியா. அந்த நிகழ்வு கேட்டிருக்காங்களா. வேலு புரட்சி, கோல் கிளர்ச்சி, பெருங்கல கருநீல கிளர்ச்சி கேட்டிருக்காங்களா. இதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது எங்க இருக்கு, 10th புக்ல பாக்ஸ் இருக்கு. 8வது பாக்ஸ் கொஸ்டின் தான் சரியா. பாரு முதல் ஹெட்லைன் அதான் கொடுத்துருப்பா, வேலூர் புரட்சி 1806. இப்ப கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. ஒரு புக்ல முக்கியமான வார்த்தை பிளாக் லெட்டரு சரியா, கருப்பு வார்த்தை சரி, வேற என்னது புக் பேக், இது மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்க. நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் சரியா. அடுத்து பாருங்க, கோல் கிளர்ச்சி எந்த ஆண்டு, 1931. அததான் கொஸ்டினை பொறுத்த வச்சிருக்காங்க. அடுத்து பெருங்கலகம், உங்களுக்கு தெரியும் பெருங்கலகத்தினது பெருங்கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. முதல் இந்தியா சுதந்திர போர்னு சொல்லுவாங்க சரியா. அப்படின்னா அது 1857. இதே கேட்பாங்க, பிடி சவார்கர் என்னது, இந்த 1806 வேலூர் காலம் தான் இந்த 1800 புரட்சிக்கே வந்து முதல் சுதந்திர போராட்டம் சொல்லியிருப்பாரு சரியா. இது யாரு, பிடி சவார்கர் சொல்லியிருப்பாரு சரியா. அதெல்லாம் உங்க கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம பார்க்கலாம். அப்படின்னா புரியுதா. அப்படின்னா என்ன கொடுக்குறாங்கன்னா, சிலபஸ்ல என்ன இருக்கு, வரலாற்று நிகழ்வுகளா, அது இருக்க முக்கியமான நிகழ்வுகள் எந்தெந்த டேட்ல என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க படிச்சு வச்சுக்கணும் சரியா. காந்தி என்ன உப்பு சத்தியாகிரகம் நடத்தினாரு, இது போன்ற முக்கியமானது கேட்கிறாங்க சரியா. எந்த இடம் என்ன டேட் சரியா, எத்தனை கிலோமீட்டர் நடந்தாலும் கேட்கவே மாட்டாங்க சரியா. அதாவது டிஎன்பிசி உள்ள போயிருவாங்க. டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின் தான். உங்களுக்கு எந்த கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் நடந்தாரு, எத்தனை நாட்கள் நடந்தாருன்னா டிஎன்பிசி. எங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்க வச்சுக்கோங்க, அப்படி சிம்பிளா எந்த ஆண்டு எந்த இடம்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு எஸ்ஏ சரியா. அதனால உங்களுக்கு 1:5 தான் கூட போறாங்க. 1000 வேகன்சி இருந்தாலுமே 5000 வேகன்சி சரி, 5000 பேர் தான் கூட போறாங்க. இதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. போன 61.5 கூப்பிட்டாங்க சரி. 62 மார்க் யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்களுக்கு எல்லா வேலை தான் சரியா. இன்டர்வியூ ஃபுல்லா சிறப்பா பண்ணிட்டு அதே மாதிரி பிசிக்கல் நல்லா பண்ணினாங்கன்னா உறுதியே வேலை தான் சரியா. நம்ம அதை நான் அடிக்கடி சொல்றேன், யாரு கண்ணை குத்தி காலை குத்தி என்ன பண்ணிடலாம், ஏதாச்சும் ஒண்ணு நான் பண்ணி என்ன பண்ணிடுறேன், எக்ஸாம்ல பாஸ் பண்ணி மட்டும் போதுமானது. பிசிக்கல் இன்டர்வியூல ஃபுல்ஸா அடிச்சாவே கன்ஃபார்ம் வேலை தான் சரியா. நல்லா பாத்துங்க. சில பேர் 67 70 போட்டு வச்சிருப்பாங்க, சுத்த போண்டா கூட இருப்பாங்க, ஓடவே மாட்டாங்க சரியா. நம்ம ஸ்டூடெண்ட் இருக்க ஓடவே மாட்டாங்க, ஃபெயிலு தான், எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது சரியா. இன்ட்ரி ஒழுங்கா பண்ணலையா, ஒரு 7-8 கீழே குறைஞ்சிருச்சா, அதுவும் ஃபெயில் தான் சரியா. இது 2 எல்லாமே 3ல சிறப்பு பண்ணுவாங்கன்னா இதுல கம்மியான மார்க் எடுத்து கூட அதுல வந்திருக்காங்கப்பா சரியா. சரி பாத்துறேன். அடுத்து பாருங்க, புவியியல் பாருங்க. புவியியல இந்தியாவின் பகுதிகள், பருவமழை, காலநிலை கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க சிலபஸ் ரொம்ப முக்கியமானது. தேசிய பூங்காக்கள், வனங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டாபிக் சரணாலயங்கிற இது கொஸ்டின் கேட்டிருப்பாங்க சரியா. தமிழ்நாட்டு இந்திரா காந்தி வனவாங்க சார் எங்க இருக்கு, இது வந்து 7th புக்ல இருக்கு. 7th பாக்ஸ்குள்ள கொடுத்திருக்காங்க சரியா. கீழே பாப்போம் பாருங்க. கோயம்புத்தூர் ஆப்ஷன் ஏது சரியான ஆன்சரு.
அது மானாசு. மானாசு இதுல ஒரு அழகா மேப் கொடுத்திருப்பாங்க சரியா. இதுல 10th புக்ல ஒரு மேப் கொடுத்திருக்காங்க சரியா. இதுனா அது மானாசு. நல்லா காது பாத்துக்குங்க. மானாசு இங்க இருக்கா? எங்க இருக்குப்பா மானாசு? அசாம் இருக்கா சரியா. அப்படின்னா அது கண்ணை திறந்து படிக்கணும் சரியா. எதுன்னு விட்டு போயிடக்கூடாது. அப்புறம் எங்க இடத்துல என்னென்ன இருக்கு, மேற்கு வங்காள சுந்தரவன என்ன டாபிக்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே ஒரு டேபிளேஷன் மட்டும் தான் இருக்கு வளங்கள்ல. சரி உயிர்கோள காப்பாதுல இதான் இருக்கு. அப்பனா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க போறான்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகணும், நம்ம இதை கண்ணை மூடி படிச்சு வச்சுக்கணும் சரியா. ஏன்னா மொத்தமே 30 தான் வரும், கம்மியா தான் இருக்கு சரியா. இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா ஒரு மதிப்பெண் ஈஸியாக வாங்கிடலாம் சரியா. அதுக்கு தான் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இப்படி செலக்டிவா படிங்கப்பா சரியா. படிச்சா மட்டும்தான் அரசு வேலை, அது எந்த வகையான மாற்றுக்கிறது கிடையாது சரி. சரி பாருங்க, அடுத்து நம்ம பொருளாதார மக்கள் தொகை சரியா. போன ரொம்ப பெருமையா இருந்துச்சு சரியா. போனட்டா 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7 கொஸ்டின் நான் யூடியூப்ல நடத்திருப்பேன். நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்ல கொடுத்த நோட்ஸ் தான் சரிங்களா. இப்ப கூட என்ன பண்ணலாம், நீங்க நம்ம யூடியூப்ல எடுத்து பார்க்கலாம். எக்கனாமிக் கிளாஸ் பார்த்தேன்னு வச்சுங்க, எல்லா கொஸ்டின் நடத்தினது அந்த நிதி ஆய்வுலாம் புக்லே கிடையாது சரியா. ஆனா நானா நோட்ஸ் எடுக்கும்போது கொடுத்துருந்தேன். அந்த கொஸ்டின் அப்படியே வந்துச்சு. நம்ம யூடியூப் சேனல் நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் யாராலும் வந்தாங்களே கண்டிப்பா நான் ஒரு மதிப்பெண் சரியா. ஒரு மதிப்பெண்ணா அரை மதிப்பெண்ல வேலையில எத்தனை பேர் இருக்காங்க, அரை மதிப்பு வேலைக்கு போனவங்க இருக்காங்க சரியா. அதனால ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியமானதான். அதனால சிலபஸ் அடிப்படையில் நம்ம புக்ல இல்லைன்னா கூட சில விஷயங்கள் நான் படிச்சுதான் ஆகணும் சரியா. அது எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு மத்த எல்லாம் நீங்க உள்ள படிச்சுக்கிட்டா போதுமானதான். அதுலதான் பாருங்க 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பும்படி இந்தியாவின் எந்த மாநில மக்கள் தொகையில என்ன கொடுத்திருக்காங்க, குறைந்த எழுத்தறிவு விகிதம் சரியா. உங்களுக்கு பீகார் உங்களுக்கு கண்ண மூடி தெரியும். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னு வச்சுங்க, 10th புக்ல அழகா என்ன கொடுத்திருக்காங்க, இந்தியா மக்கள் தொகை. கொஸ்டின் நல்லா யோசிச்சு வரேன். கொஸ்டின் எடுக்கிறவங்க சிலபஸ் வச்சுக்குவாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சிருக்காங்க. மக்கள் தொகை அப்படியே இண்டெக்ஸ் திறப்பாங்க. இதுல என்ன இருக்கு, மக்கள் தொகை இருக்கா 10th புக்ல, சரி எடுப்பான்னு அந்த பேஜ் அப்படியே திறந்தேன்னு ஒரு கொஸ்டின் எடுப்பாங்க. இதுதான் லாஜிக் சரியா. நீ ஒரு இண்டெக்ஸ் படிச்சாலுமே இண்டெக்ஸ்ல குறிச்சு வச்சுக்கணும். சிலபஸ் இண்டெக்ஸ் அப்படியே குறிச்சு வச்சுக்கணும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க போறாங்க, இண்டெக்ஸ்ல குறிச்சு வச்சுக்கணும் சரியா. அப்பதான் இண்டெக்ஸ் திறக்கும் போது என்ன வரும் நம்மளுக்கு, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்க போறாங்க, உங்களுக்கு எண்ணங்கள் வரும். அதுபடிதான் படிக்கணும் சரியா. சிலபஸ் இல்லாத படிக்கவே கூடாது. வேதி வினைகள் சரியா. வேதி வினைகள் 1, 2 தான் பாடங்கள் இருக்கு. 11th புக் இருக்கு, 10th புக் இருக்கு. அதெல்லாம் கேட்பாங்களாப்பா? கேட்கவே மாட்டாங்க சரியா. ஒளியில் கேட்பாங்க, சவுண்டு கேட்பாங்க. அதே மாதிரி தனிம ஒரு சட்டவணை பாடங்கள் இருக்கு, அது கேட்பாங்க சரியா. எதெல்லாம் இருக்கு எதெல்லாம் இல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. நம்ம சேனல் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டும் நான் வேர் டு ஸ்டடி கண்டிப்பா நான் கொடுக்குறேன். அதன்படி நீங்க படிங்க சரியா. சரி பாருங்க, இது என்னப்பா, இது எங்க இருக்கு, இந்த இருக்கு பாத்தீங்களா, கடைசி வரியா இருக்கு. மக்கள் 74 புள்ளி. இதுவே எக்ஸாம் கேட்டிருக்காங்களா, இப்போ எஸ்ஏ எக்ஸாம் கேட்டிருக்காங்களா, அதெல்லாம் இதெல்லாம் பாருங்க. போன்ற எஸ்ஏ எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் தான். எஸ்ஏல போலீஸ்ல கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். 2014 எழுத்தறிவு விகிதம் 74.04. எப்படி பிளாக் கலர் கொடுத்திருக்காங்களா, ஏன் இதை கேட்கலாம் கொஸ்டின், எதுக்கு இதை கேட்கலாம், இங்கிட்டு கூட கேட்கலாம், இதை கூட கேட்கலாம், ஏன் இதை மட்டும் கேட்டிருக்காங்க. இதுதான் பிளாக் லெட்டர், இதுதான் முக்கியத்துவம் சரியா. ஸ்டூடெண்ட் இதையாவது படிச்சிருப்பானா கொஸ்டின் எடுக்கிறவங்க அப்படிதான் எடுக்கிறாங்க. நம்ம அதையும் தெரியாம என்ன பண்றான், தப்புன்றான் சரியா. செல்லாம் நல்லா பாத்துக்குங்க. சரி, அப்படின்னா அதுக்கு பீகார் உங்களுக்கு சரியான ஆன்சர் வரும் சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு இன்னைக்கு அது அரசியலமைப்பு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வினாக்களுக்கு மேல கேட்டிருக்காங்க சரியா. அது கீழே எல்லாமே இருக்கு சரியா. அரசியலமைப்பு உங்க நாடாளுமன்றம், குடியுரிமை, தேர்வு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன டாபிக் கீழே வருது பாத்தீங்க, மாநிலங்களவை 300 உறுப்பினர் கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் பச்சை போய் நம்மளுக்கு 6வது படிச்சுட்டே இருக்கும் சரியா. அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள், அடுத்து மக்களவை உறுப்பினர் கொடுத்திருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பாருங்க, 10th புக்ல இருக்கு. மாநில உறுப்பினர் 250 பேர். இப்ப எத்தனை பேர் இருக்காங்க, 237 பேர் உறுப்பினர்கள். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனிவர்ஸ் உறுப்பினர்கள். 12 பேர் அது குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர் சொல்லுவாங்க சரியா. அதெல்லாம் மறந்துட கூடாது, அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க சரியா. ஆனா மொத்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் எத்தனை, 250 இருக்கலாம். தற்போது எத்தனை பேர் இருக்காங்க சரியா, 245 பேர் தான் இருக்காங்க சரியா. சரி பாத்துங்க சார். ராஜ்யசபா மாநிலங்களவை. அதே தமிழகத்துல பாருங்க 234 பேர் இருக்காங்க. எத்தனை, ஒரு 15 விழுக்காடு. 234 15 விழுக்காடு. எத்தனை அமைச்சர் இருக்கலாம், 36 அமைச்சர்கள் மட்டும் தான் இருக்க முடியும் சரி. இது சொல்ற சட்ட திருத்தமே இருக்கு சரியா. உங்களுக்கு 91வது சட்ட திருத்தத்துல இதை பத்தியே சொல்லியிருப்பாங்க சரி. அதுவும் பாத்துங்க. அடுத்த நடப்பு நிகழ்வு, போன நடப்பு நிகழ்வுலாம் நம்ம கடைசியை கிளாஸ் கோடி சார் நடத்திருந்தாரு. அதுல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருச்சு சரிங்களா. அதை மட்டும் நீங்க பாத்துருக்கணும், ஈஸியா வாங்கிடலாம் சரி. இதை பாருங்க, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சமீபகால வளர்ச்சியும் கொடுத்திருப்பாங்க சரியா. அது என்ன இருக்காங்க, கொஸ்டின் உறுதியை கேட்டிருக்காங்க, அதை பாத்துங்க. அப்ப இது என்னப்பா வரும், வியனோ மித்ரா என்னும் பெண் ரோபோ என்னோட தொடர்புடையது. நம்மளுக்கு அந்த இது நம்ம ககனத்திட்டத்துக்கு பெண் ரோபோ அனுப்பி இது பண்ணிருப்பாங்க சரியா. அதை பத்தி சொல்றதா என்னது, இந்த வகையான ரோபோ ஸ்கீம் கொடுத்திருப்பாங்க. அதுவும் பார்த்து வியனோ மித்ரானா ஒரு ரோபோ, பெண் ரோபோ. அது எதுல வரும், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி சரியா. முதல் சிலபஸ் அப்படி கொடுத்து வச்சிருக்காங்களா. அடுத்து பாருங்க,
இதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட். என்ன பண்ண போறீங்க, இதை பூரா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கீழே டவுன் பண்ணி வச்சுட்டு இது தானே பார்த்துக்கே இருக்க போறீங்க. சரியா, இது 2023 எந்தெந்த தேர்வுல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, இது நல்லா பாத்துக்குங்கப்பா, நல்லா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எது இதெல்லாம் முக்கியம். கிட்டத்தட்ட அறிவியல் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 28 வினாக்கள். சரியா, இந்த ஐஎஸ்ஓ இந்த அறிவியல் வராது சார், நான் அறிவியல்னா இது 10th அறிவியல் பாடத்துல ஃபெயிலு சார். சரியா, அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணி வந்தேன், இந்த கதையே விட்டுருங்க. சரியா, நீ போய் ஃபெயிலோ பாஸ் தான், ஆனா கண்டிப்பா அறிவியல் இல்லாம எஸ்ஐ தேர்வுல போலீஸ் தேர்வு வின் பண்ண முடியாது. சரியா, சாத்திய கூறுகளே கிடையாது. சரியா, அதனால அதை மறந்துருங்க. அறிவியல் கண்டிப்பா படிங்க. 28 கொஸ்டின். சரிங்களா, அதை நீங்க பிரிக்கலாம். இயற்பியல், வேதியியல், உயிரியல் அதிக கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த வட்டம் உயிரியல் அதிக கொஸ்டின் கேட்கறேன், இயற்பியல் வேதியில தான் அதிக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா, அப்ப எப்ப எதுல முக்கியத்துவம் கொடுக்குன்னு தெரியாது. ஆனா மெயினா சிலபஸ் படி நான் நினைக்கிறேன் இருக்கிற எல்லாத்தையும் நான் நினைக்கிறேன். சயின்ஸ் பொறுத்தளவுக்கு ஒமிட் பண்ணா படிச்சுக்கணும், பாக்ஸ் நல்லா படிச்சுக்கணும். சரியா, சரி பாருங்க, 28 கொஸ்டின். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்புல 14 கொஸ்டின் நான் சொன்னேன். சரியா, அரசியலமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு 14 வினாக்கள் கொடுத்திருக்காங்க, அரசியல் கொடுத்திருக்காங்க. அதே வரலாறு எத்தனை கொஸ்டின், 13 கொஸ்டின். சரியா, அதே புவியியல்ல 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே நடப்பு நிகழ்வுல உங்களுக்கு 8 கொஸ்டின். இந்திய எக்கனாமிக்ஸ்ல 7 கொஸ்டின். 7 கொஸ்டின் நம்ம நடத்தினதான். சரியா, இது மட்டும் கிடையாது. 140ல 146 வினாக்கள் நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் நடத்தின கேள்விகள் தான் அதிகமாக கேட்டு இருந்தாங்க. சரியா, சரி பாத்துங்க. அதே இங்கிலீஷ், இங்க பகுதி ஆளா இங்கிலீஷ் 10 மார்க்கு. சரி, தமிழ் 10 மார்க்கு. அது உளவியல்ல 40 மார்க். சரியா, நல்லா சொல்லவா, யார் பாஸ் பண்றாங்க தெரியுமா, இங்கிலீஷ்ல சாரி நம்மள உளவியல 40 கொஸ்டின், 40 போடணும். சரியா, அதே சயின்ஸ்ல 28க்கு 25 போடணும். இது 2 போட்டா என்ன, நீ கண்டிப்பா ஜாப் உறுதி தான். சரியா, ஏன்னா சயின்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பா ஜிகே படிப்பாங்க. சரியா, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா சயின்ஸ் ஒரு ஆள் யார் எடுக்கிறாங்கன்னா ஜிகே எல்லாம் முடிச்ச பிறகு சயின்ஸ் எடுப்பாங்க. இதுதான் ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி. சரியா, அதனால ஈஸி அதுல வாங்கிடுவாங்க. அது உளவியல் என்பது இந்த ஒரே நைட்ல அந்த உளவியல் வராது. சரியா, தினம் போட்டு பார்க்கணும். வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனா பிராக்டிஸ் பண்ண கண்டிப்பா உளவியல் வந்துரு. பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொஸ்டினே கேட்கல, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்கிறாங்க. சரியா, அதனால தைரியம் படிங்க. இதை மட்டும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க, இல்ல கீழே பிடிஎஃப் வைக்க சொல்றேன், அதுமே நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துங்க. சரியா, சரி இதுல பாருங்க, நம்ம மதிப்புக்குரிய பயிற்றுனர் நிபுணர் அவர் ஆணைக்கிழங்க நம்மளுக்கு எஸ்ஐக்கு ஃப்ரீ உங்களுக்கு இன்ட்ரோ கிளாஸஸ் யூடியூப்ல அவங்க நட சொல்லியிருக்காங்க சார் அவர்கள். அது அவன் கூட்டுருக்காங்க தான். நான் என்ன பண்ண போறாம கேப்டன் சார் வாய்வல் ஃப்ரீ அது பாடவாரியா யூடியூப் கிளாஸ் நடைபெற போதுமா, அனைத்து மாணவர்கள் தவறாம பாருங்க. தினம் ஒவ்வொரு மாலையில உங்களுக்கு 5 மணிக்கு. சரியா, 5 மணிக்கு வீடியோஸ் வரும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் உங்களுக்கு பாடவாரியாக ஒரு வினாக்கள் இடம் வரும். சரியா, இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு வந்தா நான் பண்ணலாம். ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. முக்கியமானதை நடத்தும், முக்கியதான் கேட்கிறாங்க. சரியா, இதுல பாருங்க மொத்தம் எத்தனை தலைப்புகள் இருக்கும்டா. சரியா, மே 1ல இருந்து ஆரம்பிக்குதுப்பா. மாலையில 5 மணிக்கு சார்பா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் தனித்தனி வீடியோ வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு பிளான் பண்ணி இருக்குது பாருங்க. உங்களுக்கு சயின்ஸ் உங்களுக்கு ஒரு 15 கிளாஸ் என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம சிலபஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க. சரியா, அதே மாதிரி அரசியலமைப்புல ஒரு 10 டாபிக், அதே மாதிரி ஒரு வரலாறுல 12 டாபிக். சரியா, புவியில 10 டாபிக், பொருளாதாரத்தை 7 டாபிக். சரியா, தமிழ்ல ஒரு 5 டாபிக் இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரு 5 கிளாஸ் முடிச்சிருவாங்க. சரியா, அதே மாதிரி உளவியல்ல ஒரு 15 கிளாஸ்ல உங்களுக்கு முடிச்சிருவாங்க. சரியா, கண்டிப்பா பாருங்க. இதை மட்டும் தொடர்ச்சியா மட்டும் பார்த்துட்டே வாருங்க. சரிங்களா, அதனால ஈஸி அந்த போலீஸ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு அவ்வளவு வகையான ஹார்டு போட்டு படிக்கிற அளவுக்கு பெரிய எக்ஸாம் கிடையாது. சரியா, உங்களுக்கு 1:5 1000 பேர் கூப்பிட்டாங்க, 5000 பேர் எடுக்க போறாங்க. சரியா, இப்ப கூட விரை என்ன பண்ண போறாங்க, உங்களுக்கு உறுதியாக கால் ஃபார் 1000 வேகன்சி வரப்போகுது. என்னைக்கும் சார் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் அவ்வளவு வேகன்சி கண்டிப்பாக வரதான் போகுது. அதனால நீங்க ஆணித்தர படிங்க. குரூப் 4 படிச்சு முடிச்சோன்னு என்ன அப்படியே தொடர்ச்சியாக என்ன அப்படியே எஸ்ஐக்கு உட்காந்துருந்தா அதுக்கு விரைவில் உங்களுக்கு குரூப் 2 இருக்கு. அதனால தொடர்ச்சியா மட்டும் படிங்கப்பா. சரியா, இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க நம்முடைய பேரண்ட் ஒரு வார்த்தை என்னைக்காச்சும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட மாட்டானா மையன் சொல்லி அந்த ஒரு ஒத்த உசுருக்கான பண்ணிடலாம், நீங்க படிக்கலாம். சரியா, நீங்க சில மாணவர்லாம் பார்த்துட்டு இருப்பேன். சரியா, பார்த்துட்டு இருக்கும்போது என்னது கேட்டரிங் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்கப்பா, அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கும். சரியா, ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸுக்கு வரும்போதுலாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. சரியா, நல்லா விசாரிச்சு பார்த்தா அன்னைக்கு சாப்பிடாம கூட இருந்திருப்பாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. சரியா, நீ உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கானு தெரியல, அவ்வளவு கஷ்டத்தோட படிக்கும் போது அந்த கஷ்டத்தோட படிச்சா மாத்த அந்த பையன் இன்னைக்கு போலீஸ் ஆயிட்டாரு. சரியா, அதனால யார் ஒருத்தர் தான் வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சு வாழ்க்கையில முன்னேறணும், நம்மளால சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைல நினைக்கிறாங்க பாத்தீங்களா, கண்டிப்பா அவங்க எல்லாரும் மிகப்பெரிய வெற்றியாளர் தான். சரியா, இன்னும் நான் அரசு இது போன்ற மாணவர்கள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும். சரியா, அனைத்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.
அதாவது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன்ப்பா. காம்படிட்டிவ் படிக்கிற எல்லாருமே அது எவ்வளவு தியாகம் பண்ணிட்டு சரியா ஒரு 21 வயசு ஒரு பையன் எஸ்ஏஆர் ஆனா, 18 வயசுல ஸ்கூல் நான் படிச்சு வந்து எஸ்ஏ ஆனேன், படிச்சு நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனேன், நான் குரூப் 1 அதிகாரி ஆனேன், நான் ஒரு நாட்டா விஓ ஆனு சொல்லி மனசு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு தியாகம் சரியா அவங்க கூட இருக்கணும்னு பல்வையும் சேட்டை போடுவாங்க. அதெல்லாம் மீறி ஒரு நல்ல ஒரு சமுதாயம், இந்த படிக்கிற சமுதாயம் ஒரு பொக்கிஷன் சரியா. அது அரசு இன்னும் ஒரு வேகன்சி கூட்டி சரியா, ஏதோ நலத்திட்டங்கள் ஏதோ நல்லா சொல்ல போனா அது விளங்காத ஸ்கீம் எவ்வளவு 1000 கோடி 10,000 கோடி ஒதுக்குறாங்க. இந்த அரசு துறையில ஒரு 1000 வேகன்சி ஒரு கொடுக்குறேன்றாங்க, அப்படியே அழுகாத குறைய கொடுக்குறாங்க சரியா. இதெல்லாம் நம்ம ஒரு அரசு பெரிய கோரிக்கையா நம்ம அகாடமி சார்பு வச்சுக்கிறோம். அதனால இந்த ஒரு பொக்கிஷன் அது ஒரு காக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு சரியா. அதனால அது தொடர்ச்சி அவங்க வேகன்சி அதிகமாக வரப்போகுது. எலெக்ஷன் உறுதி 2020 எலெக்ஷனால வேகன்சி அப்படி குமிச்சு விட்டுருவாங்க சரியா. நீங்க பாத்துட்டு போன எலெக்ஷன்னா எவ்வளவு வேகன்சி வந்துச்சுன்னு சரியா. அதனால தொடர்ச்சியா மட்டும் நம்பிக்கைப்பா சரியா. நம்பிக்கை நிறைந்த மனிதன் எப்போது யாரிடமும் மண்டியிடுவதில்லைன்னு சொல்லிட்டு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு. அதே நம்பிக்கையை தான் படிச்சாரு. இன்னைக்கு உலகத்திலே ஒரு போற்றக்கூடிய நபராக ஏபிஜே அப்துல் கலாம் விளங்கினாங்க சரியா. ஐயா மாரி ஆள ஆக முடியாது. அவருடைய சித்தாந்தத்துல அவருடைய கொள்கை ஈடுபட்டு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1% ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நல்ல எண்ணத்தோட படிங்க. கண்டிப்பா அந்த நல்ல எண்ணமே உங்களை அவனை ஒரு அரசு உயர் அதிகாரி அது ஆக்கு. அது எந்த மாட்டுக்குன்னு கிடையாது சரியா. நிறைவா சொல்லி முடிச்சிடுறேன். மெயினா பாருங்க, இதுதான் உங்களுக்கு ஹைலைட் சரியா. என்ன பண்ணா நான் பண்ணிடலாம், இதுல மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சரியா. அறிவியல் 28 கொஸ்டினா 21 கொஸ்டின் 28 அடிக்கணும் சரியா. அதே மாதிரி பாருங்க, உளவியல் 40 போட்டேன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இது கிடையாது. அந்த ஒரு வெறிகுண்டு படிங்க. அப்பம்போது நான் வரும் ஒரு 38 வரும் சரியா. அப்படி படிச்சாதான் ஒரு 25 வரும் சரியா. நான் படிக்கும் போது இதுல எனக்கு வராது சரி. ஆனா ஒரு கொஸ்டின் விட்டுலாம், இப்படி படிச்சு முடிச்சுங்க, நம்மளுக்கு எதுவுமே நடக்காதுப்பா சரியா. அதனால கஷ்டப்பட்டு படிங்க. உங்களுக்கு கொஞ்சம் வெற்றிக்கு நம்ம கணினி என்னைக்குமே உங்களுக்கு உறுதுணையா இருக்கு சரியா. வேற ஏதாவது சந்தேகம் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போட்டு விடுங்க. அதே நம்ம கணினி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே சிலபஸ் அடிப்படையில் இருக்கு. அதனால ஈஸியாக தேர்ச்சி அடைஞ்சிடலாம் சரியா. அதனால இந்த எக்ஸாம் பெரிய மலை, அதனால ஒரு 6 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன், 5 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன், அதனால படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல சரி. 5 வருஷம் 6 வருஷம் படிக்கிறவங்கன்னா சும்மா புக்கை படிச்சுனா அது அப்படின்னா தூங்குறான்னு அர்த்தம் உண்டா சரியா. அந்த வண்டிலாம் போகாம ஈஸியா தேர்ச்சி அடைஞ்சிடலாம். அது வாய்ப்பு இருந்தா அதில் நீங்க கலந்துக்கும் சரிங்களா. சரி, வேற ஏதாவது அதே நம்முடைய ஒவ்வொரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஃப்ரீ என்ட்ரோட கிளாஸ் இருக்கு, உங்க ஃப்ரீ மெட்டீரியல் கொடுத்துருவான் சரியா. அதே மாதிரி உங்களுக்கு முதல் ஒரு 10 மாணவருக்கு நம்ம அகாடமில ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம் சரியா. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு, அது ஃப்ரீ கிளாஸ் தவறாம கலந்துக்கலாம் சரி. வெளியூர்ல இருக்கு சார்னு சொல்லுவாங்க, அவங்களாம் ஒரு நாள் தானே வர போறீங்க, நல்ல ஒரு ஐடியா கிடைக்குங்கப்பா, புரிதல் கிடைக்குங்கப்பா. என்ன ஏதுன்னு தெரியாம படிச்சுட்டு இருப்போம். அதனால நம்முடைய பல அனுபவங்கள் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். அப்ப நீங்க அகாடமி வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே படிச்சுங்க சரி. அதனால ஃப்ரீ என்ட்ரோ கிளாஸ், டெமோ கிளாஸ் இங்க மட்டும் நம்ம அகாடமி எங்க போட்டா அது முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் சரிங்களா. வேற சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. நன்றி, வணக்கம்.